இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மேடையில ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு செட்டை போட்டோடனே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகி திமுக தான் எல்லாத்தையுமே காரணம், முதல்வர் அவர்களே நீங்க தான் அவர்களே, நாங்க தான் அவர்களே. இதுல பக்கத்துல கிம்பளத்தின் ஒருத்தர் கம்பளத்தை போத்திட்டு நின்றுட்டு இருக்காரு, அவரு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேருக்குமே என்னன்னா, என்ன நடந்தாலும் இன்னைக்கு முதல்வர் தான் காரணம் அப்படின்ற ஒரு கோணத்துல எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதே தாவக கட்சியில ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு மன ரீதியா டார்ச்சர் பண்ணி அந்த நபர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதாவது அந்த ஒரு பெண் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்கு விஜய் தான் காரணமா இல்ல விஜய் பொறுப்பேற்றுக்குன்னு அவங்களுக்கு பதில் இந்த கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகிடுவாரா? அதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு அசிங்கமா கமாண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க அண்ணனுங்க சொந்தக்காரங்களாம் போய் அடிச்சிருக்கிறாரு. இது காரணமா விஜய் தானா? இல்ல எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தானா? அதே மாதிரி இந்த போட்டு விஷயம், இந்த போட்ல என்னென்ன கலர் அடிக்கணும்ன்றது நம்ம இந்தியன் அமைப்பு சட்டத்திலேயே இருக்குது. அது எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன இதுன்றது கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாதான் மானியம் வரும்ன்றது ரூல்ஸ் இருக்குது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும் தலைவர் அவர்களே. நீங்க என்ன வேணா மைக் கிடைக்குதுன்னு பேசலாம், இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொரு ஒரு விஷயம், உங்க ஆதவ அர்ஜுனா லாட்ரி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சைபர் வார் ரூம் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து கிரியேட் பண்ணி ஒரு 100 பேரை நீங்க வேலைக்கு எடுத்து 10 அக்கௌண்ட், அந்த கமெண்ட்ஸ் மொத்தமே ஃபேக் அக்கௌண்ட் தான். அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இதுல காமிக்கிறேன். எல்லா கட்சிக்காரங்களுமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இவனுக்கு 100 பேர் கமெண்ட்ஸ் போறான், 100 பேருமே ஃபேக் அக்கௌண்ட் தான். அந்த 100 பேர் என்னன்னா எல்லா இதுலயுமே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எந்த இதுல பார்த்தாலும் நம்ம டிவிக்குன்னு தெரியும். அப்பதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீதியா மக்களுக்கு போய் மனசுல பதியும். அப்பதான் நம்ம மீது என்னடா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்லயுமே இவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு யூகம் வளர்க்குறாரு. நீங்க எந்த விதமான நல்லதுமே செய்யற மாதிரி தெரியல, யூகங்கள் வளர்க்குறீங்க. சரி, இவ்வளவு நீங்க பண்றீங்களா? நீங்க ஊழலை தானே ஒழிக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க. லாட்ரியின் மருமகனின் வேலை என்ன? லாட்ரியின் மருமகன் என்னென்ன செய்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தைரியம் இருக்குது இல்ல? வாங்க பேசுவோம், வரீங்களா லைவ் டிபேட்டுக்கு? லாட்ரி மருமகனை கூப்பிட்டுக்கிட்டு நான் வரேன், பேசலாமா நம்ம?